வெல்கம் டு ஏகே ஆரி ஒர்க்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டிச் நேம் வந்து பேட்டர்ன் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபில்லிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு டிராயிங் பண்ணிட்டு நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். எப்பயும் போல் போகிற செயின் ஸ்டிச்சு தான். நம்ம அவுட்லைன் தந்துட்டு அப்புறமேல் வந்து நம்ம ஒர்க் இது பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 ஸ்டிச் வருது. முதல் ஸ்டிச் இப்போ பார்க்கலாம், ரெண்டாவது ஸ்டிச்சு அடுத்த இதில் காமிக்கிறேன் நான். இந்த எட்ஜ் பார்ட் வரும்போது இப்படி செயின் ஒன்று போட்டுட்டு இந்த கார்னரில் இருந்து இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக வரும். உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எட்ஜ் பார்ட் வந்து எப்படி எடுக்கணுன்ட்டு. பாருங்கள், நாட்டு போடுறது வந்து நான் உங்களுக்கு புது மெத்தட் ஒன்று சொல்லித்தரேன். ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பெருசாக இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், நூல் வந்து இப்படி நம்ம கீழே இழுத்தோம்னா அந்த நூலில் வந்து ஊசி வரக்கூடாது. பாருங்கள், இந்த பக்கம் இழுத்த நூல் வரல பாருங்கள். அதில் வந்து இந்த நீடியில் கீழே எடுத்துகிட்டு போய் நம்ம மேலே எப்படி பிடிச்சிருக்கோம் அதே மாதிரி தான் கீழே இழுத்துட்டு போய் இப்படி மேலே எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், இந்த நூல் இழுக்கக்கூடாது. இங்கே இந்த பக்கம் இருக்கிற நூல் இழுத்து கீழே பாருங்கள், இந்த பக்கம் கீழே இந்த மாதிரி இழுத்துட்டேன். நான் இழுத்துட்டு கீழ் பக்கம் இந்த மாதிரி நான் இழுத்துட்டேன். இழுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த நூலை இப்படி இங்கே பாருங்கள், இது வந்து இந்த சைடு இருக்குது. இதை வந்து இப்படி போட்டு இப்படி இழுத்து இப்படி விட்டுட்டிங்கன்னா லாக் ஆகிடும். உங்களுக்கு லாக் ஆகிடும். உங்களுக்கு எதுவும் வராது. உங்களுக்கு மேலே நாட் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மேலேயும் வந்து பாருங்கள், மேலேயும் வந்து உங்களுக்கு நாட் போட்ட இது வந்து உங்களுக்கு தெரியாது. அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த இது வந்து நாட் போடுறது வந்து உங்களுக்கு தனியாகவே ஒரு இது வீடியோ போடுறேன் நான். இந்த மாதிரி போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வரும். உங்களுக்கு பாருங்கள், இந்த நம்ம செயின் ஸ்டிச் போட்டோம்ல, அதுக்கு வெளியே இருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம அந்த கோடு போட்டோம்ல அதுலேயே விட்டுட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் நம்ம போட போகிறோம். கீழே இழுத்து கீழே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு இது ஃபில்லிங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிச்சு போடலாம். நீங்கள் நல்லாயிருக்கும். ப்ளவுஸு சிம்பிளாக போடணும்னா இந்த மாதிரி டிசைன் எல்லாம் போட்டு பழகலாம். நீங்கள் பாருங்கள், நம்ம கடைசி எட்ஜில் வந்துட்டோம். பாருங்கள், இது இப்படி நான் இழுத்துட்டேன். தையல் இதே நீட்டாக இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு கீழே இருந்து
இந்த பக்கம் இங்கே பாருங்க, இந்த பக்கம் நூல் வந்துட்டு இருக்கு, இந்த பக்கம் இழுக்கக்கூடாது. நூல் டைட்டாக இருக்கிற பக்கம் இப்படி கீழே இழுத்து விட்டுட்டு நூலை நம்ம முதல்ல பார்த்த பாருங்கள், அந்த மாதிரி வந்து நீங்கள் நாட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு வந்து நாட் போட்டு தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து ஒரே சைடு தான் எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் வந்து ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், எடுத்துகிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான் நம்ம போட போகிறோம். திரும்பி அந்த கேப்பில் வந்து நம்ம போட்டுட்டு வர போகிறோம். அதே ஸ்டிச் தான் அந்த சென்டர் பாயிண்டில் நம்ம போட போகிறோம். இதுக்கு வந்து தேன் கூடு ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதில் 2 இது இருக்குது. ஃபஸ்ட்டு இது இப்போ போடுறேன், செகண்ட் வந்து அடுத்த இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம இந்த எட்ஜ் பாயிண்ட் வர வரைக்குமே போடணும். எப்பயும் போடுவோம், நாட் போட்டுக்கோங்க. ஒன்றுக்கு நாட் போட்டு தான் ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒர்க் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து வந்துட்டு இருக்கும். அந்த கை ஸ்பீடெல்லாம் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. அதனால ஏதாவது ஒரு பிக்சர் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி சர்க்கிள் டைப்பு, இந்த மாதிரி இப்போ நம்ம போட்டது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பு, இந்த மாதிரிலாம் போட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கலன்னா போய் பார்த்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். கிளாஸ் 1ல் இருந்து போட்டுட்டு வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும். ஏதாவது டவுட்னா உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். நான் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.